தட்டச்சு தேர்வர்கள் இனி தட்டச்சு பொறியியல் நடைபெறாது என்ற தமிழக அரசின் அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து தட்டச்சு பயிற்றுநர்கள் சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. 2026 வரை மட்டும்தான் தட்டச்சு தேர்வுகள் நடத்தப்பட்டு சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் அதன் பிறகு கணினி மூலமாக மட்டுமே தட்டச்சு தேர்வுகள் நடைபெறும் என்றும் தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. இந்த சூழலில் இந்த அறிவிப்பை உடனே ரத்து செய்ய வேண்டும் எனவும் தற்போது நடைமுறையில் உள்ள லோயர் லெவல், ஹையர் லெவல் டைப்ரைட்டிங் தேர்வுகளை அப்படியே தொடர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அரசுக்கு அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தட்டச்சு விசைப்பயலை பயன்படுத்தும் பட்சத்தில் எங்களை போல தட்டச்சு பயலங்கள் 4000 பயலங்கள் இருக்குது. இவங்க எப்பயும் போல தட்டச்சு ஆங்கிலமும் தமிழையும் எங்களுடைய தட்டச்சு பொறியிலேயே நாங்கள் நடத்தி அவங்கள உருவாக்கி விடுவோம். உருவாக்கி அரசு கணினியில் தேர்வு வச்சாலும் நாங்கள் தட்டச்சு பொறியியலில் பயிற்சி கொடுத்து கணினி தேர்வுக்கு இதே ஃபாண்ட் இருக்கும் பட்சத்தில் அவங்களை அனுப்புவோம். அப்போ எங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற்றம் அடையும். ஒரே சார், என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலான்னு இருக்கேன். எப்படி? பாஸ்வாலா பி த பாஸ் வகையில் தட்டச்சு தேர்வு கிடையாது, இந்த ஃபாண்டும் கிடையாதுங்கும் போது எங்களுடைய வாழ்வாறு கேள்விக்குறியாக இருக்குது. முதலமைச்சருக்கும் லெட்டர் போட்டிருக்கோம். இது வரைக்கும் யாரும் செவி சாய்க்கல. அதனால தான் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம்.